வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சமீபத்திய அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிகபட்ச நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திடம் வலியுறுத்தல். அனர்த்தங்களால் உயிரிழந்தவர்களும் பாதிக்கப்பட்டவர்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் தெரிவிப்பு. ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவுடன் தொலைபேசியில் உரையாடி தனது ஆதரவை மறுபடியும் உறுதிப்படுத்தியுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. மழையால் ஏற்படும் வெள்ளம் மற்றும் பிற பேரிடர்களை கட்டுப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு அல்ல என்று பிரதியமைச்சர் மஹிந்த ஜாசிங்க கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். சமீபத்திய அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிகபட்ச நிவாரணத்தை வழங்குவதோடு நாட்டில் சேதமடைந்த மத வழிபாட்டு தலங்களை மீளமைப்பதற்கும் உடனடியாக முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார். மத்திய ஊவா, வடமேல் சபரகமுவ, மேல், தென், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பல பௌத்த விகாரைகள், கிறிஸ்தவ தேவாலயங்கள், இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் மற்றும் இந்து ஆலயங்கள் கணிசமான சேதத்தை சந்தித்துள்ளன என்று அவர் குறிப்பிட்டார். அனர்த்தத்தின் போது பலர் இந்த மதஸ்தலங்களில் தஞ்சம் புகுந்ததை நினைவுபடுத்தியவர் சேதமடைந்த அனைத்து களங்களையும் அரசாங்கம் உடனடியாக ஆய்வு செய்து சீரமைப்பு பணிகளை துரிதமாக ஆரம்பிக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார். மேலும் சேதமடைந்த வழிபாட்டு தலங்களை புதுப்பிப்பதில் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிராந்திய அமைப்பாளர்களுக்கு தாம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அனர்த்தங்களால் உயிரிழந்தவர்களும் பாதிக்கப்பட்டவர்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்களின் வேதனைகள் நிவாரணங்கள் மூலம் துரிதமாக தீர்க்கப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நேரத்தில் இன மத சேவைகளை தாண்டி மக்கள் எதிர்பார்க்கும் சேவையை வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்போது பதிலளித்தல், நிவாரணம் வழங்குதல், புனர் நிர்மாணம், இழப்பீடு, மறுசீரமைப்பு ஆகியவை மிக அவசியமானவை என்று அவர் தெரிவித்தார். உயிர்கள், சொத்துக்கள், வாழ்வாதாரம், விவசாயம், தேயிலை, பழம் உள்ளிட்ட பல துறைகளில் நாடு பெரும் இழப்புகளை சந்தித்துள்ளதாக சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். பல பகுதிகளிலும் மின்தடை காரணமாக சுகாதார பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றது என்றும் விவசாயிகளுக்கான நிவாரணங்களை வழங்கி கடன் மற்றும் வாகன காப்புறுதி கட்டணங்கள் ரத்து செய்யவும் அவர் கூறியுள்ளார். மக்கள் சொத்துக்கள் சட்டத்தின் பேரில் ஏலம் விடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அதேவழி நிவாரணப் பணிகள் சுட்டு நிறுவனங்களால் தாமதப்படக்கூடாது. அனர்த்தத்தை பயன்படுத்தி உருவான கருப்பு சந்தை குழுக்களை கட்டுப்படுத்த விலை நிர்ணயம் அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். சமீபத்திய பேரழிவின் போது பயன்படுத்த இலங்கை விமானப்படையிடம் 4 ஹெலிகாப்டர்கள் மட்டுமே இருந்தன என்று பாதுகாப்பு துணை அமைச்சர் அருண் ஜெயசேகர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். கடந்த சில நாட்களாக பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக இலங்கை விமானப்படையிடம் 2 பெல் 212 மற்றும் 2 MH17 ஹெலிகாப்டர்கள் மட்டுமே இருந்தன என்றும் அவர் கூறினார். தேவையான விமானங்கள் இல்லாததால் தான் மீட்பு பணிகளுக்கு VIP ஹெலிகாப்டர்களை பயன்படுத்த அரசாங்கம் நிர்பந்திக்கப்பட்டது என்றும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க ராணுவம் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பேரழிவு ஏற்பட்ட நவம்பர் 26ஆம் தேதி முதல் இலங்கை ராணுவம் நடவடிக்கையில் இறங்கியது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவுடன் தொலைபேசியில் உரையாடி தனது ஆதரவை மறுபடியும் உறுதிப்படுத்தியுள்ளார். டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்டிருந்த பெரும் அழிவுக்கு பதிலளிக்கும் வகையிலே இலங்கைக்கு தொடர்ந்தும் சர்வதேச மனிதாபிமான உதவிகள் கிடைத்து வருவதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. உடனடி அவசரகால மீட்பு நடவடிக்கையில் இந்தியா முன்னணி பங்கை வகித்துள்ளது. இயற்கை பேரழிவால் நாடு முழுவதும் கணிசமான உயிரிழப்புகள், பரவலான சேதங்கள் மற்றும் லட்சக்கணக்கான மக்களின் இடம்பெயர்வு ஏற்பட்டுள்ளது. மீட்பு நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் பல நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் ஒற்றுமையினை வெளிப்படுத்தி அவசர நிவாரண உதவிகளை வழங்கி வருவதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சாகர் பந்து முயற்சியின் கீழ் தொடர்ந்து உதவி வழங்கி வருவதையும் இலங்கைக்கு இந்தியா உறுதியாக துணை நிற்கும் என்பதையும் பிரதமர் மோடி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். பல இந்திய கடற்படை மற்றும் வான்படை அணிகள் அவசர தேவைகளுக்கான பொருட்களை ஏற்கனவே அனுப்பியுள்ளன. மேலும் உதவி அனுப்பும் பணிகளும் தொடர்கின்றது. அமெரிக்காவும் தனது மனிதாபிமான பங்களிப்பை வலுப்படுத்தும் வகையில் உலக உணவு திட்டம் மூலம் 20,000 பாலிசாக்களை வழங்கி கரைகளின் பாதுகாப்பை மேம்படுத்தியுள்ளது. டிசம்பர் 4ஆம் தேதி மேலும் 2 விமானங்கள் நிவாரணப் பொருட்களுடன் நாட்டில் தரையிறங்க உள்ளது. ஆஸ்திரேலியா உடனடி உதவிக்காக $1 மில்லியன் நிதி ஒதுக்கியுள்ளது. நேபாளம் $2,00,000 நன்கொடையாக வழங்கியுள்ளது. இதனோடு பாகிஸ்தான், ஜப்பான், ஐக்கிய அரபு அமீரகம், மாலத்தீவு, சீனா, துருக்கி, கியூபா, பங்களாதேஷ், ஐரோப்பிய ஒன்றியம், பாலஸ்தீனம் மற்றும் நெகருவா ஆகிய நாடுகளும் தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. உலகளாவிய காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் இடர் பாதிப்புகளை குறைக்கும் விதமாக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட நிரந்தர அமைப்பை போல இலங்கையிலும் உருவாக்குவதற்கு உதவ தயாராக இருப்பதாக இந்திய துணை தூதரகத்தின் தூதுவர் சாய் முரளி வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனிடம் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இந்திய அரசு 3 கட்டங்களிலான உதவிகளை உடனடி நிவாரணம், மீள்கட்டுமான உதவி மற்றும் நீண்டகால தயார் நிலையை வழங்க தயாராக இருப்பதாகவும் வடக்கு மாகாணத்தின் அவசர தேவைகள் பட்டியலை வழங்கினால் உதவிகளை விரைவுபடுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார்.
பேரிடர் காலங்களில் இந்தியா எப்போதும் முதலில் உதவிக்கரம் நீட்டுவதாக ஆளுநர் நன்றி தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தை தவிர்ந்த வடக்கில் உள்ள 4 மாவட்டங்கள் அதிக சேதத்தை கண்டுள்ளது என்றும் சாலைகள், பாலங்கள், இறங்குதுறைகள், குளங்கள் போன்றன பல உள்கட்டமைப்புகள் அழிவடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். வெள்ளம் தணிய தொடங்கிய நிலையில் மக்கள் வீடுகளுக்கு திரும்பி வருகின்றார்கள். சிலரின் வாழ்வாதாரம் முற்றிலும் நாசமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டது. இந்தியா தொடர்ந்து நிவாரணப் பொருட்களோடு விமானங்களை அனுப்பி வருவதையும் மருத்துவ குழுக்கள் உள்ளிட்ட உதவிகள் கொழும்பில் நிலை கொண்டுள்ளதையும் தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெள்ள அனர்த்தத்தால் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து அரசாங்கம் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். உண்மையை மறைக்கும் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MS சுமந்திரன் தெரிவித்தார். களுவாஞ்சிக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் மலையகத்தில் பல கிராமங்கள் முழுவதும் புதைந்துள்ள பாரிய சேத நினைவுகள் அரசாங்க தரவுகளோடு பொருந்தவில்லை என்று குறிப்பிட்டார். சில பகுதிகளில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கையில் அரசாங்கம் 10-15 உயிரிழப்புகள் என்று கூறுவது கவலைக்கிடமானது என்றும் சுட்டிக்காட்டினார். உண்மையான தகவல்கள் வெளிப்பட வேண்டும். அதனால் தான் நிவாரணப் பணிகள் சரியாக நடைபெறும் எனவும் அரசாங்கத்தை விமர்சிக்க கூடாது என்ற அழுத்தம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். எதிரணியில் கட்சி துவேஷங்களை மீறி அனைத்து தரப்பினரும் இணைந்து மக்களை காப்பாற்ற முன்வர வேண்டும் என்றும் அதற்கான ஒத்துழைப்புக்கு தமிழரசுக் கட்சி தயாராக உள்ளது என்றும் சுமந்திரன் வலியுறுத்தினார். மழையால் ஏற்படும் வெள்ளம் மற்றும் பிற பேரிடர்களை கட்டுப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு அல்ல என்று பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கைகளை நீர்ப்பாச பொறியியலாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட நிபுணத்துவ துறைகளின் பொறுப்பாகும் என்றும் அவர் கூறினார். எதிர்கால மழைப்பொழிவை அடிப்படையாக கொண்டு நீர்த்தேக்கங்களை காலி செய்வார்களா என்பது தமக்கு தெரியாது எனவும் பெய்யும் மழையின் அளவை பொறுத்து நீரை வெளியேற்றுவது பொறியியலாளர்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எந்த தவறும் ஏற்பட்டால் அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறினார். இதற்கிடையில் நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பற்றாக்குறை இல்லை என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. பேரிடர் காரணமாக அணுக முடியாத பகுதிகளுக்கு பாதுகாப்பு படையினரின் உதவியோடு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுவதாக வர்த்தக அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்தார். அனர்த்த சூழ்நிலையில் உணவுப் பொருட்கள் விநியோகத்தில் ஏற்படும் சிரமங்களை சமாளிப்பதற்காக இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தக சங்கத்தோடு சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டது. நிவாரணத்திற்கும் சுற்றுலாத்துறைக்கும் தேவையான உணவுப் பொருட்களை வழங்குதல், அவற்றை நியாயமான விலையில் நுகர்வோருக்கு கிடைக்க செய்வதற்கான நடைமுறைகள் உள்ளிட்டவை இந்த விவாதத்தில் பரிசீலிக்கப்பட்டது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் சுற்றுலா பயணிகளை ஈர்த்து இலங்கை பேரழிவால் கடுமையாக சேதமடைந்துள்ளது. இயற்கை அழகுக்கு பெயர் பெற்ற பல மாவட்டங்கள் தங்களின் இயல்பை இழந்துள்ளன. அங்குள்ள மக்கள் வாழ்வாதாரமின்றி துயரத்தில் உள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் சில அரசியல்வாதிகள் தங்கள் அரசியல் நலன்களை முன்னிலைப்படுத்தி செயற்படுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் அதிகரித்துள்ளது. பல தரப்பினரிடமிருந்து உதவிகள் வழங்கப்பட்டாலும் உள்ளூர் அரசியல்வாதிகள் தலையிடுவதனால் அவற்றை மக்கள் பெற முடியாமல் பசியுடன் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. சில இடங்களில் உதவி செய்ய போன குழுவினர் அரசியல்வாதிகளுடன் மோதியதும் தாக்குதலுக்குள்ளானதும் தெரிவிக்கப்படுகின்றது. இதை சார்ந்து பல போலீஸ் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அரசியல்வாதிகள் அரசியல் லாபத்தில் மட்டும் அக்கறை காட்டி வரும்போது நாட்டிற்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் மனிதாபிமான பணிகளில் கலந்து கொண்டு முன்மாதிரியாக செயல்படுகின்றனர். பலர் நிவாரணப் பொருட்களை சேகரித்து மக்களுக்கு வழங்கி வருகின்றார்கள். சில சுற்றுலா குழுவினர் நேரடியாக வீதிகளில் இறங்கி சேதமடைந்த பகுதிகளை சுத்தம் செய்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் நெஞ்சளவு செயல்களுடன் ஒப்பிடும் போது மக்கள் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் குறித்து பொதுமக்கள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். சில பகுதிகளில் அனுதாப வீடியோக்கள் எடுக்க வந்த அரசியல்வாதிகள் மக்களால் விரட்டப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.